அப்புறம் ஏன் சார் 40,000 பணம் வாங்குனீங்க? ரகு கொஞ்சம் பேசாம இரு சார். அவன் ஏதோ நான் வாங்கினதா தானே சொல்றான். விடுமா. என்ன ஒண்ணு இதே மாதிரி ஹையர் ஆபீசர் முன்னாடி பேசிடக்கூடாது. சார் பேசல. நீங்க முதல்ல அபி கடையை அடைக்க வச்ச பெரும்புள்ளி யாருன்னு கோலம் போடாம சொல்லுங்க. ரொம்ப நேரமா பில்டப்லேயே போயிட்டு இருக்கு. தம்பி உணர்ச்சி வசப்படாத. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஆளை நெருங்க கூட முடியாது. அவர் ஒரு கால் பண்ணா அமைச்சரே நடுங்குவாரு, அதானே? ரகு கொஞ்சம் சும்மா இரு ரகு. சார் தயவு செஞ்சு சொல்லுங்க சார், யாரு சார் அது? அம்மா நான் சொன்னேன்னு எந்த சூழ்நிலையிலையும் வெளியில சொல்லிடாதீங்க. அது வந்து அவர் பேரு ஹலோ யாரு? கேட்கலையா சார்? ஹலோ ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஹலோ யார் சார் நீங்க? கார்ல பாம்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாம்பு வச்சு கொள்ற அளவுக்கு நீங்க பாவம் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு பதட்டமா வரீங்க? பயப்படாதீங்க. பாம்பு வைக்கிறதுக்கு நான் டானும் இல்லை, நீங்க எனக்கு அவ்வளோ பெரிய எதிரியும் இல்லை. சார் யார் சார் நீங்க? அசோக் சக்கரவர்த்தி. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு என் நம்பரை டெலீட் பண்ணிட்டீங்களா? இனிமே தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சார் நான் தான் உங்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல சார். அப்புறம் ஏன் நீங்க அபிகிட்ட என்னை பத்தி சொல்ல ட்ரை பண்றீங்க? சார் அது வந்து நான் பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ராஜா. அதை காப்பாத்த 1000 பக்கமும் என் கண்ணு பார்க்கும். எல்லா திசையிலும் எனக்கு எதிராக யார் பேசினாலும் என் காதுல கேட்கும். அந்த பொண்ணு பாவம் சார். யார் மூலமா பிரச்சனைன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாது சார். நான் வேணா அந்த பொண்ணை வான் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார். பாத்தீங்களா, நான் உங்க வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்தேன், கேட்குற பணத்தையும் கொடுத்தேன். பதிலுக்கு நீங்க எனக்கு விசுவாசத்தை காட்டலனா கூட பரவாயில்ல. ஆனா என் சாம்ராஜ்யத்தையே சரிக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நானா? நீங்க தான், நீங்களே தான். இல்ல சார், நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். லிசன் மிஸ்டர், உங்க முன்னாடி இப்போ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 1, அபிகிட்ட அவங்க கடையை மூடி சீல் வச்சது நான் தான் உண்மையை சொல்றது. அப்படி சொன்னா நாளை காலையில் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். பாதி கவர்மெண்ட் ரூல் பண்றது என்ன மாதிரி பிசினஸ் பீப்புள் தான். ஸோ ஒரு உண்மையை சொல்லி உங்க வேலையை இழந்து மரியாதையை இழந்து ஜெயிலில் சோறு சாப்பிட நீங்க ரெடி ஆகணும். ஆப்ஷன் நம்பர் 2, அந்த அபிகிட்ட எந்த உண்மையும் தெரியாதுன்னு அங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்கிறதும் நீங்க செய்யலாம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரியோட சன்மானமும் கிடைக்கும். உங்க கார்ல ஒரு பேக் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. சார் 50 lakhs இருக்கு.
நீங்க சொல்ல போற பொய்க்கு என்கிட்ட இருந்து கிடைக்க போற உண்மையான வெகுமதி என்ன செய்ய போறீங்க? பணத்தை எடுத்துக்கிட்டு பொய் சொல்றீங்களா, இல்ல உண்மையை சொல்லி உள்ள போறீங்களா? Now the ball is in your court. சார், அந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல சார், கண்ணாடி முன்னாடி நின்று என்கிட்டயே அந்த உண்மையை சொல்ல மாட்டேன் சார். குட், வெரி குட்.